மாதாந்திர சம்பளம் வாங்குற உழைக்கிற நடுத்தர வர்க்கம் தங்களுடைய அவசர தேவைகளுக்குன்னு நம்பி இருக்கிற பிஎஃப் அக்கவுண்ட்ல பணத்தை எடுக்கிறதுக்கான விதிகள்ல பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இபிஎஃப்ஓட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டோட 238வது கூட்டத்துல தான் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ திருத்தப்பட்டிருக்க விதிகளின்படி கட்டாய இருப்பு தொகைக்கு மேல இருக்கிற தொகையை முழுவதுமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த மாற்றங்கள் பல்வேறு விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு வருது. விதிகள் தளர்த்தப்பட்டு எளிமையாக்கப்பட்ட நிலையில எதுக்காக விமர்சிக்கப்படுது, என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, அவையெல்லாம் தனிநபர் சேமிப்புலையும் பணத்தை வித்ட்ரா பண்றதுலயும் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். பிஎஃப் ஆக்ட் 1952 படி அரசு தனியார் துறையில ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட ஊழியர்களுக்கான வருங்காலத்துக்கான பிஎஃப் கணக்கு இருக்கும். அதுல ஊழியர் மற்றும் அவர் பணியாற்ற நிறுவனம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை அந்த கணக்குல ஒவ்வொரு மாசமும் செலுத்தும். இவற்றுக்கு 8.25% வட்டியும் வழங்கப்படுது. ஒட்டுமொத்தத்துல நடுத்தர வர்க்கத்துக்கு குழந்தைகளுக்கான கல்வி, வீடு கட்டுறது, திருமணம்னு வருங்காலத்துக்கான சமூக பாதுகாப்பு நிதியா பிஎஃப் பார்க்கப்படுது. இப்போ புதிய விதிகளின்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மற்றும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து 100% வரையிலான முழு தொகையை எடுத்துக்கலாம். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இபிஎஃப் நிதியில 25% இருப்பு தொகை எப்போதுமே கணக்குல இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு மீதம் இருக்கிற தொகையை, அதாவது மொத்தமா 75% தொகையை முழுவதுமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 25% கார்பஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து வட்டி ஈட்டுற வகையிலும் அவங்களோட நீண்ட கால சேமிப்பை ஊக்குவிக்கிறதுலையும் உறுதி செய்யறதா அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடிலாம் பிஎஃப் பணம் எடுக்கிறது பர்பஸ் பேஸ்டா இருந்துச்சு. அதாவது வீட்டு தேவை, மருத்துவ சிகிச்சை, திருமண தேவை, கல்விக்குன்னு ஏதாவது ஒரு நோக்கத்தை அடிப்படையா கொண்டிருந்துச்சு. அதுக்காக 13 வகையான பிரிவுகளும் இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு நோக்கத்துக்கும் வெவ்வேறு விதிமுறைகள், வரம்புகள் இருந்துச்சு. இப்போ அந்த 13 வெறும் 3 பிரிவா சுருக்கிட்டாங்க. அதாவது அத்தியாவசிய தேவைகள் பிரிவுல மருத்துவ சிகிச்சை, கல்வி, திருமணம் இதெல்லாம் வந்துடும். ரெண்டாவதா வீடு கட்டுறது மற்றும் வாங்குறதற்கான தேவைகள் மற்றும் மூன்றாவதா சிறப்பு சூழ்நிலைகள்னு 3ஆ சுருக்கப்பட்டிருக்கு. இதுல 3ஆவதா வர சிறப்பு சூழ்நிலைகள் பிரிவுல புதிய விதிகளின்படி எந்த காரணத்தையுமே சொல்ல தேவையில்லை. முன்னெல்லாம் கோவிட் போன்ற பேண்டமிக் சூழல், இயற்கை பேரிடர், நிறுவனத்தை மூடிட்டாங்க, வேலை இழப்பு அப்படின்னு பல காரணங்கள்ல ஒன்ன குறிப்பிடணும். அதுவும் இல்லாம சில நேரம் அதுக்கான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். அது நிராகரிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படி எதுவுமே இல்லாம வெறுமனே செல்ஃப் டிக்ளரேஷனே போதும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா எத்தனை முறை பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற வரையறையும் மாற்றப்பட்டிருக்கு. அதன்படி முன்னாடி அனைத்து பிரிவுகளுக்கும் சேர்த்து 3 முறை மட்டுமே பணத்தை எடுக்க முடியும். ஆனா இப்போ தங்களோட தேவைக்கு ஏற்ப பல சந்தர்ப்பங்கள்ல பணத்தை எடுக்க முடியும். அதாவது கல்வி தேவைக்காக மட்டும் 10 முறை வரையிலும், திருமண தேவைகளுக்காக 5 முறை வரையிலும் பணத்தை எடுக்க முடியும். பார்ஷியல் வித்ட்ரால் பீரியட், அதாவது குறிப்பிட்ட சதவீத பணத்தை எடுக்கிறதுக்கு பழைய விதிகளின்படி ஒன்னொன்னுக்கும் சேவை காலம் வெவ்வேறாக இருந்துச்சு. அதாவது கல்வி தேவைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 7 வருட காலம் முடிஞ்சிருக்கணும். ஹவுசிங்குக்கு 5 வருட காலம் அப்படின்னு வரையறைகள் இருந்துச்சு. இப்போ அதுவுமே மாற்றப்பட்டு எல்லா வித்ட்ரால்ஸுக்குமே குறைந்தபட்ச சேவை காலம் 12 மாதங்கள் தான் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யுஏஎன்னோட, அதாவது இபிஎஃப்ஆல வழங்கப்படுற 12 டிஜிட் நம்பரான யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பரை ஆதாரோட இணைக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், பாஸ்புக் லைட் போன்ற டிஜிட்டல் அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 2017 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கணக்குகள் பிஎஃப் அக்கவுண்ட்ஸுக்கு கேஒய்சி விவரங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்த விதிதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பல்வேறு விமர்சனங்களையும் இந்த விதிதான் சந்திச்சுட்டு வருது. பழைய விதிகளின்படி வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னா பிஎஃப் நிதியோட ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கான வித்ட்ராயல் பீரியட் 2 மாசமா தான் இருந்துச்சு. அந்த கால வரம்பு தான் இப்போ 12 மாசமா அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பென்ஷன் வித்ட்ராயல், அதாவது இறுதி ஓய்வூதிய தொகையை திரும்ப பெறுவதற்கான குறைந்தபட்ச கால வரம்பும் 2 மாசங்கள்ல இருந்த நிலையில இப்போ 36 மாசமா நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமின் படி ஓய்வு பெறுபவர்கள் தங்களோட சொந்த சேவிங்ஸ் எடுக்க 3 வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழலும் இப்ப ஏற்பட்டிருக்கு.
வேலை இழப்பு போன்ற இக்கட்டான சூழல்ல 12 மாசம் வரைக்கும் தங்களோட சொந்த சேமிப்பு பணத்தை எடுக்கிறதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றத ஏத்துக்கவே முடியாது. அது மக்களை இன்னுமே சிரமப்படுத்தும் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதே மாதிரி PF தொகையை முழுமையா எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விதி திருத்தப்பட்டிருக்கிறது. நாட்டுல வேலையின்மை அதிகரிச்சிருக்கிறதும் அதை மக்களிடமிருந்து சமாளிக்கவும் தான் இப்படி விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கிறதா தொழிற்சங்க நிர்வாகிகள் விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி மக்களிடையே சேமிப்பு பழக்கம் ஊக்குவிக்கப்படாம சேவிங்ஸ்னு ஒன்னே இல்லாத வகையில புதிய விதிகள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஒட்டு மொத்தத்துல அவசர கதியில கொண்டு வரப்பட்டிருக்கிறதாவும் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸான தொழிலாளர்களோட கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னும் சொல்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.